7 வயது வரைக்கும் இவருடைய பெயர் ஜெகதீஷ் என்பதாக இருந்தது. 7 வயதில் இவருடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள், பெண் தன்மை உணர ஆரம்பிக்கிறார். அவ்வாறு உணர ஆரம்பிக்கும் போது அவருடைய தந்தையும் தாயும் உறவினர்களும் அவரை பல்வேறு விதமான சித்திரவதைகளை செய்கிறார்கள். ஒரு நாள் நல்ல சுடுதண்ணி அடுப்புல வெந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஜெகதீஷ் பெண்ணுடைய அணிந்து பெண் போன்று நடப்பதை பார்த்து அவருடைய காலில் சுடுதண்ணியை ஊற்றி விடுகிறார்கள். கிட்டத்தட்ட அந்த புண்ணு ஆறுவதற்கு அவருக்கு பல மாதங்கள் ஆகிறது. ஆனாலும் அவர் நான் ஒரு ஆண் இல்லை, நான் ஒரு பெண் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் பல்வேறு விதமான போராட்டங்களை தொடர்கிறார். பள்ளியில் மாணவர்கள் இவர்களை கேலி செய்கிறார்கள். அங்கே கர்நாடகாவில் சக்கா, சங்கா, 9, சுக்கா என்ற பெயரில் இவர்களை அழைக்கிறார்கள். இவருக்கு 16 வயது இருக்கும்போது பள்ளியை விட்டு நிறுத்தப்படுகிறார். காரணம் இவருடைய பெண் தன்மை, இவர் வீட்டில் நடந்து கொள்கிற முறை. வீட்டை விட்டு இவர் வெளியேறுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் ஒரு பாலத்தின் கீழ் தங்கியிருக்க நேரிடுகிறது. இவர் தங்கியிருக்கிற நேரத்தில் இவரோடு உறவு கொள்வதற்கு பல்வேறு விதமான ஆண்கள் வருகிறார்கள், தனி மனிதர்கள் வருகிறார்கள், கூட்டாக வருகிறார்கள், கூட்டு பாலியல் செய்கிறார்கள். அப்போது கடும் உடல் சித்திரவதைக்கும் மன சித்திரவதைக்கும் ஆளாகிறார். அப்போது அவர் சில கேள்விகள் கேட்கிறார்கள். எங்களை போன்ற மனிதர்கள் இந்த பூமி எங்கே வாழ்வது? எங்கே சென்றாலும் உடல் ரீதியான சித்திரவதைக்கும் மன ரீதியான சித்திரவதைக்கும் நாங்கள் ஆளாக்கப்படுகிறோம். எங்களோடு உறவு கொள்வதற்கு ஆசைப்படுகிற அதே ஆண்கள் ஏன் எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், சித்திரவதைப்படுத்துகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார்.